கடவுள் எங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்டில் இந்த வறுக்க பிலாவும் ஒன்று. இதில் சக்கை விளைஞ்சி நிற்கணும், பறித்து தர்றதுக்கு நான் நிறைய பேர்கிட்ட கேட்டு யாருமே பறித்து தரலை. கடைசியில் என் ஹஸ்பண்ட் ஊருக்கு வந்தப்போ தான் அவங்க ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி பறிச்சிட்டாங்க. சாரி, பறிக்கும்போது வீடியோ எடுக்க முடியலை. பாருங்கள், இந்த சக்கை மரத்திலேயே நின்று பழுத்தது. இது வறுக்க சக்கை தான், ஆனால் நார்மலான சக்கையை விட ஒரு ரெட்டிஷ் கலரில் இருக்கும். இதை செம்பருத்தி வறுக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நான் ஏன் கிஃப்ட்டு அப்படின்னு சொல்கிறேன்னா, வறுக்க சக்கை எல்லாருக்குமே பிடிக்கும் தான். ஆனால் சக்கை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இந்த சொலையில் ஒரு சொலையை வாயில் எடுத்து வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா அது பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. திகட்டவே திகட்டாது, அவ்வளோ டேஸ்ட்டாக க்ரன்ச்சியாக நம்ம சாப்பிடும்போது கருகருன்னு இருக்கும். நான் சாப்பிட்றேன் பாருங்கள், சவுண்டை கேளுங்களேன். முறுக்கு சாப்பிட்டா கருகருன்னு எப்படி சவுண்டு வரும், அந்த மாதிரி வந்துட்டுருக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு வறுக்க சக்கை பிடிக்குமா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங்.